எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட். ரொம்ப பாப்புலரான வாழைக்காய் பஜ்ஜி கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1 கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுபட்டதும் நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. நீங்கள் வேர்க்கடலையோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. இதை ஒரு ஸ்நாக்காக கூட வச்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய பவுலில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஃபில்லிங்கை தான் நம்ம பஜ்ஜியில் வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். பஜ்ஜி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் பஜ்ஜி ரெடி ஆனதும் உடனே ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஃப்ரெஷ்ஷான வாழைக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலை சீவிடலாம். இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப மெலிசாவும் இல்லாம மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுல்ல 1 கப் கடலை மாவு போட்டு இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எப்பவுமே கடலை மாவில் பண்ற சேவரி ரெசிபீஸ்க்கு ஓமம் சேர்த்து பண்ணுங்க. ஓமம் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஆப்ஷனல் தான். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் திக்காவும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜ்ல நான் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். பொரிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ண வாழைக்காயை எடுத்து மாவில் டிப் பண்ணிட்டு நல்ல மெதுவாக எண்ணெயில் போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ உள்பக்கமும் பஜ்ஜி நல்லா வெந்து வரும். பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணதால பஜ்ஜி நல்லா உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டாம்னா நீங்க சேர்க்க வேண்டாம். ஆனா இந்த மாதிரி உப்பி வரும்போது ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்றதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பஜ்ஜியில ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு பஜ்ஜி அந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். அப்புறம் மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுங்க. கடைசியாக மேலே ஃப்ரை பண்ண வேர்க்கடலையை வைங்க. அவ்வளவுதான், ஆந்திரா ஸ்டைல் வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இதை நீங்கள் நல்ல சூடாக காஃபி இல்லைன்னா டீயோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ சூப்பராக சாட் ஸ்டைலில் இந்த வாழைக்காய் பஜ்ஜியை நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.